அம்மா, மணி 12 போகுது, இன்னும் தூங்காம இருக்கீங்களே? ஒரு பெரிய வக்கீல், த ஃபேமஸ் அட்வொகேட் டைகர் தயாநிதி கோர்ட்ல சொன்ன பொய்யெல்லாம் கேட்டில்ல? இப்படிப்பட்ட ஆண்களுடைய அட்டகாசத்தை கண்டும் காணாத மாதிரி தூங்கிட்டு இருக்கிற பெண் சமுதாயத்தை தட்டி எழுப்பணும். அது வரைக்கும் எனக்கு எதுமா தூக்கம்? நீ போய் தூங்கு. போ. இதாங்க, இது சாப்பிடுங்க. மிஸ் ராதாவோட கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு மானங்கெட்ட கேஸ். கல்யாணம் ஆகாமலே கர்ப்பமாயிட்டு வெக்கம் இல்லாம கோர்ட்ல போய் நிக்கிறா. என் பொண்ணா இருந்தா கழுத்தை நெரிச்சு கொண்டு இருப்பேன். அவளை ஜெயில தள்ளிட்டு அந்த அப்பாவி ராஜாவை விடுதலை செய்யணும். அப்பதான் மத்தவங்களுக்கும் புத்தி வரும். அந்த முருங்க கப்பையை கோர்ட்ல மாட்டிட்டு முழிக்கிறா பாத்தியா? ராதாவோட துணிச்சல் யாருக்கு வரும்? இந்த சமூகத்துக்கு பயந்து தண்டவாளத்துல தலைய வச்சு தற்கொலை பண்ணிக்காம தைரியமா கோர்ட்டுக்கு போயிருக்கா பாத்தியா? ரியலி ஷீ இஸ் கிரேட். இந்த கேஸ்ல ராதா ஜெயிக்கிறதுக்கு நாம எப்படியும் உதவி செய்யணும். கண்டிப்பா செய்வோம். யுவர் ஆனர், இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட முதல் சாட்சியான திருமதி பட்டம்மாவை விசாரிக்க அனுமதி அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Yes, you can proceed. திருமதி பட்டம்மா. அம்மம்மா, கொஞ்சம் இருங்கம்மா. எனக்கு உடம்பெல்லாம் படப்படன்னு வருது. ஏ? முதல் தடவையா இந்த பொட்டியில வந்து நிக்க முடிய ஆயிடுச்சு. எத்தனை பொய் சாட்சிக்காரன் நின்ன பொட்டியோ. எனக்கு பயத்துல கை காலெல்லாம் படப்படன்னு டைப் அடிக்குது. ஏம்மா, நீங்களும் என்னாட்ட ஒரு பொண்ணு தானே. எனக்கு ஒரு நாள் இந்த பொட்டியில வந்து நிக்கிறதுக்கே குளிர் சொரம் வரும் போல இருக்கே. நீங்க எப்படி இவ்வளவு காலமா இந்த கருப்பு அங்கிய மாட்டிக்கிட்டு இவ்வளவு ஆம்பளைகளுக்கு மத்தியில அப்பளம் பொறிக்கிறீங்களோ? அனாவசியமான பேச்சுக்கு இங்க இடம் இல்ல. இல்ல இல்ல, பேசவே இல்ல. மிஸ்டர் ராஜாவை உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? ஆண்டின்னு சொல்லி என் தலையில ஐஸ் வச்சு கட்டுக்கட்டா இவ்வளவு நிலத்துக்கு முருங்கைக்காயை கொண்டாந்து கொடுத்து என்ன காக்கா பிடிச்சு என் இன்ஜூட்ல சேர்ந்த காலி பையன். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். என் கட்சிக்காரரை காலி பையன் என்று சொல்ல சாட்சிக்கு உரிமை இல்லை. நானும் அப்செட் யுவர் ஆனர். என்னமா பெரிய அறிவாளி புள்ளைய பெத்து வச்சிருக்க மாதிரில பேசுறாரு. சுத்த 1 நம்பர் காலி கைவாலி பையன். பொம்பளை பொறுக்கி மூஞ்சி பாரு, மூஞ்சிய முடி. மிஸ் சகுந்தலா தேவி, இங்கே கேட்கப்படும் கேள்விகளுக்கு மட்டும்தான் உங்கள் சாட்சி பதில் சொல்ல வேண்டும். எஸ் யுவர் ஆனர். மன்னிச்சுங்கம்மா, என்னால பாவம் உங்க தொழிலுக்கு இடைஞ்சல் வர வேண்டாம். அவனை நடு பஜார்ல வச்சு 4 வார்த்தை நாக்க பிடிங்கிற மாதிரி நான் கேட்டுக்கிறேன். நீங்க என்ன கேளுங்க. மிஸ்டர் ராஜா, உங்க பயிற்சி நிலையத்துல எது வரைக்கும் படிச்சாரு? லோயரா இல்ல ஹையரா? லோயரும் இல்ல, ஐயரும் இல்ல, லோப்பரு. அவன் என் இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்ததே டைப் அடிக்கிறதுக்கு இல்ல, சைட் அடிக்கிறதுக்கு தான். ராதாவையே பார்த்து கொரில்லா மாதிரி பல்ல காட்டிக்கிட்டே இருப்பான். எப்ப பார்த்தாலும் லவ்னு அடிச்சே என் மெஷின்ல இருந்த LOVE எழுத்தையே தேய்ச்சு விட்டான் போங்க. திடீர்னு வரப்பு வேற வந்துடும் அவனுக்கு. காதல் வரப்பு. என் மெஷின்ல தலைய வச்சு கனவு காண ஆரம்பிச்சிருவான். அப்புறமா தான் இவனை நான் மோப்பம் பிடிச்சேன். ஆஹா, இவன் தூண்டிக்காரன், ராதாங்கிற மீனை பிடிக்க வந்திருக்கான். இவனை வச்சிருந்தா நம்ம இன்ஜூட்டுக்கு ஆபத்துன்னு விரட்டி அடிச்சுட்டேன். அப்புறம் அவர் உங்களை சந்திச்சாரா? என்னைய சந்திக்கிறான்? என்கிட்ட லவ்வா என்ன? அந்த ஏழை பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான்னு பாக்குறவங்க சொன்னாங்க. பாவம் அப்பாவி பொண்ணு இவனை நம்பி வயத்துல லோட ஏத்திக்கிட்டு இங்க வந்து நிக்குது. ஐயா பெரியவங்களே, உங்களை தானே, நீங்களா பார்த்து அந்த பொண்ணுக்கு ஏதாவது நல்ல வழி செஞ்சாதான் உண்டு. எதிர்த்தரப்பு வக்கீல் என் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். நோ क्वेश्चंस. முத்தையா, அவர் உங்களுக்கு தெரியுமா? ஓ, தெரியுங்க. எப்படி? ராதாமா வீட்டுக்கு பக்கத்துல நான் லாண்டு கடை வச்சிருக்கிறேனுங்க. ஒரு நாள் இந்த பையன் வந்து, ஓ ராதா, தேவதாசு நானும் ஒரு ஜாதி தானடி, உன்னை தேடி இங்கு வந்தேன் நடு வீதி தானடி அப்படின்னு பாட்டு பாடி கலாட்டா பண்ணோம். திருவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியுமுங்க. எதிர்த்தரப்பு வக்கீல் என் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். நோ क्वेश्चंस ப்ளீஸ். சிங்காரம், என்னங்க? அவரை இதுக்கு முந்தி எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேங்க. எங்க? நான் வேலை செய்யற நேரு பார்க்க. எப்போ? பல தடவை பார்த்திருக்கேங்க. அங்க என்ன நடந்தது? இந்த பையனும் அதோ அந்த பொண்ணும் ஒரே இளநீர்ல 2 குழா போட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்யா 2 இளநீர் வாங்கி குடிச்சா என்னான்னு கேட்டேன். அதுக்கு நீ வாங்கி தரியா அப்படின்னாங்க. ஏன்யா விளையும் சொல்லியமா இருக்கியே, இது கூட நான் வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டேங்க. பொழுது போச்சு, வெளியில போயான்னு சொன்னேன். அப்பவும் வெளியில போல. ஏன்யா இது நேரு பார்க்கா லவர்ஸ் பார்க்கா, அந்த நேரு பேரை ஏன்யா கெடுக்கிறீங்கன்னு ஒரு செம்ம கேள்வி கேட்டங்க.
அன்னைக்கு ராத்திரி தான் நிம்மதியா தூங்கணுங்க. எதிர்த்தரப்பு வக்கீலின் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். நோ கொஸ்டின்ஸ் ப்ளீஸ். யுவர் ஆனர், இவர் என்னுடைய அடுத்த சாட்சி. மகாபலிபுரம் உல்லாச விடுதியின் மேனேஜர் மிஸ்டர் ராமநாதன். மிஸ்டர் ராமநாதன், அவரை உங்களுக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. எப்படி? இவர் ஒரு நாள் சாயந்தரம் ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு எங்க ஹோட்டல் ரூம்ல வந்து தங்கி இருந்தார். எந்த நிலைமையில? கடல்ல குளிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஈர ட்ரெஸ்ஸோட வந்திருந்தாங்க. தேதி மாசம் சொல்ல முடியுமா? முடியும். டிசம்பர் 5. அதாவது அதுக்கு முதல் 4ஆம் தேதி இன்னைக்கு காலையில ஒரு மோட்டார் பைக்கில வந்து ரூம் புக் பண்ணிக்கிட்டு போனார். பாருங்க, இந்த ரிஜிஸ்டர்ல டி ராஜான்னு அவரே கையெழுத்து போட்டிருக்கார். Please see this, Your Honor. அவங்க 2 பேரும் ரூமுக்குள்ள எவ்வளவு நேரம் இருந்தாங்க? சுமார் 1 மணி நேரம் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ராஜா மட்டும் தனியா வெளியே வந்தாரா? இல்லைங்க, 2 பேரும் சேர்ந்தே தான் வெளியே வந்தாங்க. That's all, Your Honor. எதிர்த்தரப்பு வக்கீல் என் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். மிஸ்டர் ராமநாதன், ராதாவும் ராஜாவும் ரூமுக்குள்ள போனது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆமா. உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது இல்லையா? தெரியாது. டிசம்பர் 4ஆம் தேதி ராஜா அட்வான்ஸா ரூம் புக் பண்ணதாக சொல்றீங்களே, அது பொய்ன்னு நான் சொல்றேன். அது எப்படிங்க? ரிஜிஸ்டர் புக்ல அவரே கையெழுத்து போட்டிருக்காரு. 5ஆம் தேதியே 4ஆம் தேதியே நீங்க மாத்திருக்கீங்க. இல்ல. ஆமா, வாதி தரப்புல பணத்தை வாங்கிட்டு இந்த காரியத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க. ஏன்னா அப்ஜெக்ஷன், யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் என் கட்சிக்காரரை பிடித்த பிடி தளர்ந்து கொண்டே வருகிறது. அதனால்தான் நான் பணம் கொடுத்து பொய் சாட்சி சொல்ல வைப்பதாக என் மீது பழி சுமத்துகிறார். வக்கீல் தொழில் இந்த அளவுக்கு தரங்கட்டு போவதை கண்டு நான் வருந்துகிறேன். அதோடு யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இந்த ராஜா உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள குடும்பத்திலே பிறந்தவர். இவருடைய தந்தை பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து பரம்பரை பணக்காரர். பாதியின் வக்கீல் சொல்வதைப் போல தரங்கட்ட வக்கீல் தொழில் செய்து அவர் தந்தை வயிறு வளர்க்கவில்லை. இந்த நகரத்திலே பெரும் புள்ளிகளிலே அவரும் ஒருவர். தொழில் பொறாமையின் காரணமாக அவருடைய ஒரே மகன் மீது கேவலமான ஒரு குற்றத்தை சுமத்தி கூண்டிலே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்றால் இது திட்டமிடப்பட்ட சதி. இந்த சதிக்கு பணம் பக்கபலமாய் இருக்கிறது என்று ஏன் நான் சந்தேகப்படக்கூடாது? அதனால் தான் சொல்கிறேன். யுவர் ஆனர், ராஜாவின் தந்தை ஒரு பிரபல வக்கீல் என்பதாலும் துரதிர்ஷ்டவசமாக அவரே தன் மகனுக்காக வாதாடுகிறார் என்பதாலும் என் வாதத்தின் வலிமையை நான் குறைத்துக் கொள்ள முடியுமா? இது திரைமறைவில் திட்டமிடப்பட்ட சதி என்கிறார். கோர்ட்டார் இதை நன்கு கவனிக்க வேண்டும். என் கட்சிக்காரர் ராஜாவின் ஆஸ்தியில் பங்கு கேட்கவில்லை. தன் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு அப்பா உரிமை கேட்கிறார். அவ்வளவுதான். இதில் என்ன திட்டம்? இதில் என்ன சதி? யுவர் ஆனர், ஒரு ஆணும் பெண்ணும் சாதாரண நண்பர்களாக பழகுவதை வைத்து அந்த பெண் அந்த ஆணை கல்யாணம் என்ற சங்கிலியால் இணைத்து கணவன் என்ற பூட்டால் பூட்டி தன் வசப்படுத்த நினைக்கிறாள் என்றால் இது சதி இல்லையா? யுவர் ஆனர், செக்ஸ் பைத்தியம் பிடித்து அலைகின்ற இந்த காலத்தில் ஒரு பருவ பெண்ணும் வாலிபனும் சாதாரண நண்பர்களாக பழகுவது முடியாத காரியம். எதிர்த்தரப்பு வக்கீல் வர்ணித்ததை போல இரும்பும் காந்தமும் இணைந்தே தீரும். பஞ்சும் நெருப்பும் பற்றிக் கொள்ளத்தான் செய்யும். இது இயற்கையின் நியதி. என்றால் என் கட்சிக்காரர் ராதாவை கட்டாயப்படுத்தி கற்பழித்தாரா? அப்படியே கட்டாயப்படுத்தி இருந்தாலும் ஒழுக்க உணர்வும் உறுதியான உள்ளமும் கொண்ட ஒரு பெண்ணால் தன் கற்பை எப்படியும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். யுவர் ஆனர், அப்படி ஒரு மான போராட்டத்திலே ராதா ராஜாவை கொலை செய்திருந்தால் கூட நான் பாராட்டி இருப்பேன். 2 திருடர்கள் ஒன்று சேர்ந்தால் கொள்ளை அடித்ததில் ஆளுக்கு பாதி. 2 வியாபாரிகள் கூட்டு சேர்ந்தால் லாபமோ நட்டமோ தலைக்கு பாதி. ஆனால் திருமணத்திற்கு முன்பு ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து உடலுறவு கொண்டால் அதற்கான தண்டனையும் அவமானமும் பெண்ணுக்கு மட்டும்தான். தவறு செய்த ஆண்கள் தப்பித்து விடுகிறார்கள். இன்பத்தில் பங்கு கொள்ளும் ஆண்கள் பாவத்தில் மட்டும் ஏன் பங்கு கொள்வதில்லை? இது கடவுளை கேட்க வேண்டிய கேள்வி. உடல் உறவின் காரணமாக பெண்களுக்கு மட்டும்தான் தாய்மை அடையும் தன்மை இருக்கிறது. அந்த தாய்மை சின்னம் தான் அவளை காட்டிக் கொடுத்து விடுகிறது. 10 வருடங்கள் ஆனாலும் ஆண் ஆணாகவே இருக்கிறான். ஆனால் 10 மாதங்களுக்கு பிறகு பெண் ஒரு குழந்தைக்கு தாயாகி விடுவதால் பாவத்தின் பெரும் பங்கு அவளை போய் சேருகிறது. யுவர் ஆனர், இந்த இயற்கை அமைப்புக்கு காரணகர்த்தா ஆண்களா ஆண்டவனா? ஆண்டவனேதான். நான் மறுக்கவில்லை. ஒரு பெண்ணை கெடுத்தவன் இன்னொரு பெண்ணை மணக்கலாம். ஆனால் கெடுக்கப்பட்டவள் இன்னொரு ஆணை மணந்து கொள்ள அர்ஹதை அற்றவள் என்று அறிவித்தது யார்? ஆண்களா ஆண்டவனா? யுவர் ஆனர், பெண்ணை தாயாக்கி தாயை தெய்வம் என்று எழுதி வைத்தவன் தவறி விழுந்தவளை வேசி என்றும் விபச்சாரி என்றும் விமர்சனம் செய்கிறானே, அது ஏன்?
எந்த ஆண்கள் வேசியை உருவாக்குகிறார்களோ அதே ஆண்கள் அவள் வயிற்றில் பிறக்கும் ஆண் பிள்ளையை வேசி மகனே என்று அழைக்கிறார்களே, அது ஏன்? அப்படி ஆண்டவனா சொல்லிக் கொடுத்தான்? இல்லை, ஆண்கள் தங்களுக்கு சாதகமாக சாஸ்திரத்தை வகுத்தார்கள், சமூகத்தை உருவாக்கினார்கள். கெடுத்தவனை பூக்களால் அர்ச்சித்துவிட்டு கெட்டவளை கல்லால் அடிக்கும் இந்த அநியாய சமூகம் அழியும் காலம் வந்துவிட்டது. யுவரான, ராஜா ராதாவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவள் எதிர்கால வாழ்க்கை எப்படி ஆகும் என்பதை இங்கு எல்லோருக்கும் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். அதற்காக கடைசியாக ஒரே ஒரு சாட்சியை மட்டும் தங்கள் முன் நிறுத்த எனக்கு அனுமதி அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Request granted. Thank you, Your Honor.